கழித்து இன்ட்ரெஸ்டெல்லார்ன்ற படத்தை நேற்று நானும் இவனும் உட்காந்து பார்த்தோம். அதாவது நான் வந்து ஒரு 10th படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த படம் பார்த்தேன். பெருசாக ஒன்றும் புரியலை. எல்லோரும் சொன்னாங்க இந்த ரீல்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரெஸ்டெல்லார் முதல்ல பார்த்தது. அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் வந்து அது ஏதோ ஒரு வகையில் என் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா 10th முடிச்சுட்டு நான் 11th வந்து சயின்ஸ் குரூப் வேணும்னு எடுத்தேன். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இன்ட்ரெஸ்டெல்லார். அதில் பார்த்த அந்த பிளாக் ஹோலாக இருக்கட்டும், வார்ம் ஹோலாக இருக்கட்டும், அந்த பிரம்மாண்டத்தை கிறிஸ்டோபர் நோலன் காமிச்சதுனால தான் எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டுதுன்னு வந்து சொல்லலாம். நேற்று இவன் அதே மாதிரி சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கப்போ ChatGPTயில் யூடியூப்பில் இந்த பிளாக் ஹோல்னால் என்ன, பிரபஞ்சம்னா என்னென்னு சும்மா தேடிட்டு இருந்தான். அப்போ கேஷுவலாக இன்ட்ரெஸ்டெல்லார் பார்த்துருக்கேன்னு கேட்டு இவன் கூட உட்காந்து திருப்பி அந்த படத்தை ரிவாஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு 7 டைம் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் புரியலன்னு நேற்று ஒருக்கா 8 டைம். ஆனால் ஒரு டைம் பார்க்குறப்பவும் ஒரு விஷயம் புதுசாக கிடைக்கிது. நம்ம மிஸ் பண்ண விஷயங்களை ரீவாச் பண்ணுறப்போ புதுசாக கிடைக்கிதுன்றது வந்து ஒரு நார்மல் படமாக அதெல்லாம் இல்லை, என்னால் இன்னும் எடுத்துக்க முடியல. நான் என்றைக்கா இருந்தாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். அப்படி நான் ஆரம்பித்தேன்னா என்னோடய முதல் வீடியோ இன்ட்ரெஸ்டெல்லாரை பற்றி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேற்று தான் ரீவாச் பண்ணியிருக்கோம், திருப்பி அதை பற்றி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போது ஜென்ரிக்காக பார்க்காதவங்களுக்கு போய் பாருங்கள். ஒரு ஒன்லைனர் மாதிரி கதை என்ன அப்படின்னா, இது பெருசாக சைஃபை ஒன்றும் புரியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பேசிக்காக ஒரு 3 கான்செப்ட் தான். அது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். ஒன்று வார்ம் ஹோல்னால் என்ன, பிளாக் ஹோல்னால் அது என்ன, அங்கே என்ன சொல்கிறாங்க, அப்புறம் வந்து டைம் டைலேஷன் வச்சு நோலன் ப்ளே பண்ணியிருப்பாப்புல. பெருசாக மற்றபடி இருக்கிற கிராவிட்டின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். கிராவிட்டியை எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹியூமன் கற்றுக்குறாங்க, டெசராக்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். படம் பார்க்க புரியும். இப்போ அதில் வந்து ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நோலன் நாங்கள் சொன்னது வந்து லவ் தான். லவ் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் சிவிலைசேஷனே எப்படி வந்து காப்பாற்றுது அப்படின்றது தான் வந்துட்டு. நீ என்னதான் அது சைஃபை என்னன்னு அப்படிலாம் தூக்கி வச்சாலும் ஒரு எமோஷ்னல் கனெக்டை கொடுக்கறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து லவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு தான். அதை வந்து ஒரு 5th டைமென்ஷனோட ஒரு ப்ராடக்டாக அப்படின்னு சொல்லி நம்மளை விட மேம்பட்டவங்க நமக்கு விட்டுட்டு போன ஒரு விஷயமாக தான் லவ்வை வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து சொல்லியிருப்பாப்புல. அதில் வந்து ஒரு சீனில் வந்து லவ்வையும் கிராவிட்டியும் வந்து கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். கிராவிட்டின்றது 5th டைமென்ஷன் அவங்க கையாளுற விஷயம். அது வந்து நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது, நமக்கு அது தெரியுது. அது மாதிரி லவ்வும் அவங்களோடது, நம்மளை விட மேம்பட்டவங்களோடது லவ்ன்ற ஃபேக்டரோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன் எப்படிலாம் வந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லி வந்து அதை பற்றி எனக்கு சொல்லவே தெரில. அவ்வளோ அப்படி எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்றதே எனக்கு வந்து வியப்பாக இருக்குது. கற்பனையால் கூட நினச்சி பார்க்க முடியல. இன்னும் அது வந்து இப்படித்தான் இருக்குன்னு கூட திங்க் பண்ண முடியல. பற்றியா அதில் இன்னும் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இன்னொருக்கா பார்க்குறப்போ புதுசாக வேறு ஒரு கொஸ்டின் கிடைக்கும், வேறு ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைலாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெசராக்டுக்குள்ளே போய் இவர் கூப்பர் மாட்டிட்டு இந்த டார்ஸ்ன்ற ரோபோட் கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க நம்மளை இங்கே கொண்டு வந்து அந்த 5th டைமென்ஷன் பீயிங் தே அப்படின்றவங்க வந்து நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ கூப்பர் சொல்லுவார், அவங்க கொண்டு வரல, நம்ம தான் நம்மளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டோம் இங்கே அப்படின்னு சொல்லுவாப்புல. கரெக்டாக அது என்ன டைலாக் அது, வி பிராட் அவர் செல்ஸ். இந்த டைலாகை வந்து கேட்குறப்போ எனக்கு அவ்வளோதான் மைண்ட் ப்ளோயிங், அப்சல்யூட் சினிமான்ற மாதிரி இருந்துச்சு.
அதை இப்போ வந்துட்டு அந்த என்னதான் அந்த குவாண்டம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம இப்போ யாரோட பெட்ரூமில் வேணாம் இல்லை வேற ஏதோ சயின்டிஸ்ட் பெட்ரூமில் கூட அந்த டெசராக்ட் வந்து அமைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து மோஃபோட பெட்ரூமில் ஏன் அமைஞ்சுது அப்படின்னு பார்க்குறப்போ கூப்பருக்கும் மோஃபுக்கும் இருக்கிற லவ் மூலயமா தான் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருக்கு. மற்ற யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக அவன் மார்ஸ் கோடில் சொல்லியிருந்தாலோ எதுவுமே புரிஞ்சிருக்காது. அந்த என்னதான் அந்த கோடு கிராவிட்டி அதை பற்றி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த லவ் தான் வந்து மொத்த ஹியூமனிட்டியும் காப்பாற்றுது அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில்.